வியூவர்ஸ், மனிதர்கள் இருந்து விலங்குகள், பறவைகள், பூச்சிகள்னு உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் தூக்கங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நல்லா தூங்குனாதான் நம்ம மூளை நல்ல வேலை செய்யும். இதுல ரொம்பவும் வித்தியாசமா தூங்குற 9 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது டால்பின் ஸ்லீப்பிங். பொதுவா டால்பின்கள் கிட்ட நிறைய ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இதுங்க தூங்குறதும். டால்பின்கள் தூங்கும் போது சுவாசிக்கிறதுக்காக தண்ணிக்கு மேல வந்துதான் தூங்குமாம். ஆனா மத்த உயிரினங்கள் மாதிரி ஆழ்ந்து தூங்காதாம். இதோட தூக்கத்தை யூனி ஹெமிஸ்பியரிக் ஸ்லீப்னு சொல்றாங்க. அதாவது டால்பின்கள் தூங்கும் போது முதல்ல ஒரு பாதி மூளையை யூஸ் பண்ணி தான் தூங்குமாம். அந்த டைம்ல அதோட இன்னொரு பாதி மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமாம். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பாதி மூளையால தூங்குமாம். தூங்கும் போது டால்பின்கள் கண்ணையும் மூடாதாம். இதனால டால்பின்கள் தூங்குறத பார்த்தாலும் அது தூங்குற மாதிரியே தெரியாதாம். சும்மா தண்ணிக்கு மேல வந்து நிக்கிற மாதிரி தான் தெரியுமாம். இந்த மெத்தட்ல டால்பின்கள் அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமாம். அடுத்தது பேரட் ஃபிஷ் ஸ்லீப்பிங். பேரட் ஃபிஷ்கள் பயங்கர அறிவுள்ள மீனாம். இதுங்க தூங்குறத பபிள் ஸ்லீப்பிங்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மீன்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பாறைகளுக்கு அடியில போய் இதுங்களை சுத்தி இதோட எச்சிலாலேயே ஒரு பபிள் கூட்ட கட்டி அதுக்குள்ளதான் தூங்குமாம். ஏன்னா தூங்கும் போது மத்த மீன்கள் இதை வேட்டையாடிட கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பாதுகாப்பா தூங்குதாம். இதுங்க தூங்கும் போது ஏதாவது இதுங்க கிட்ட வந்தா இந்த பபிள் உடைஞ்சிடுமாம். பபிள் உடைஞ்சிடுச்சுன்னா உடனே அலர்ட் ஆகி இது அங்க இருந்து ஓடிடுமாம். அதுலயும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா இந்த மீன் 10 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமாம். அடுத்தது மீர்கேட். பொதுவா மீர்கேட்கள் கூட்டமா தான் வாழுமாம். இதுங்க ரொம்பவும் ஆக்டிவான விலங்காம். அவ்வளவு சீக்கிரமா தூங்கவே செய்யாதாம். ஆனா தூங்கும் போது இந்த மாதிரி காமெடியா உட்காந்துக்கிட்டே விழுந்து விழுந்து தான் தூங்குமாம். அதுலயும் இதுல ஒரு மீர்கேட் தூங்குனா இன்னொரு மீர்கேட் பாதுகாப்புக்காக முழிச்சுக்கிட்டு இருக்குமாம். இந்த மீர்கேட்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாவே இப்படி விழுந்து விழுந்து வெறும் 1 மணி நேரம் தான் தூங்குமாம். அடுத்தது ஸ்பெர்ம் வேல் ஸ்லீப்பிங். ரொம்ப வருஷங்களா ஆராய்ச்சியாளர்கள் ஸ்பெர்ம் வேல்ஸ்களும் டால்பின்கள் மாதிரி ஆஃப் பிரெயின்ல தான் தூங்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2018ல பேட்ரிக் மில்லர்ங்கிறவரு ஸ்பெர்ம் வேல்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக 59 ஸ்பெர்ம் வேல்களை தொடர்ந்து கேமரால ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு ஸ்பெர்ம் வேல்கள் ரொம்பவும் வித்தியாசமா இந்த மாதிரி வெர்டிகலா நின்று தூங்குதுன்னு. இதுங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணிக்கு மேல வந்து நல்லா பிரீத் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள போய் 15 நிமிஷம் வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி அசையாம வெர்டிகல்ல நின்னுக்கிட்டு தான் தூங்குமாம். இந்த மாதிரி 15 நிமிஷம்னு ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 1 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமாம். அடுத்தது எலிஃபென்ட் ஸ்லீப்பிங். ரொம்ப வருஷங்களா ஆராய்ச்சியாளர்கள் யானைகள் நார்மலா தரையில படுத்து தான் தூங்குதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா 2016ல ஆஸ்திரேலியா ஆராய்ச்சியாளர்கள் யானையோட தும்பி கையில ஆக்டிவ் வாட்ச் கட்டி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு யானைகள் நின்றுகிட்டே தூங்குதுன்னு. லேண்ட் அனிமல்ஸ்லயே பெரிய விலங்கா இருக்கிற யானைகள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா வெறும் 2 மணி நேரம் தான் தூங்குமாம். இதுங்களுக்கு எப்பெல்லாம் உடம்பு சரியில்லாம போகுதோ அப்ப மட்டும் தான் தரையில படுத்து அதிக நேரம் தூங்குமாம். அடுத்தது வால்ரஸ். யானைகளோட தந்தத்துக்கு மார்க்கெட்ல எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதே அளவுக்கு இந்த வால்ரஸோட பல்லுக்கும் மார்க்கெட்ல அதிக மதிப்பு இருக்காம். இதனால மனிதர்கள் இதையும் அதிக அளவுல வேட்டையாடுறாங்களாம். பொதுவா எல்லாரும் வால்ரஸ்கள் கரையில படுத்து கிடக்கும் போது அது தூங்குதுன்னு நினைப்பாங்க. ஆனா இதுங்க கரையில தூங்காதாம். கரையில சும்மா கண்ணை மூடிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு தான் இருக்குமாம். ஆனா இதுங்க உண்மையிலேயே கடல்ல இந்த மாதிரி தலைய மட்டும் தண்ணிக்கு மேல காட்டிக்கிட்டே தூங்குமாம். அதுலயும் தாய் வால்ரஸ்கள் தூங்கும் போது தன்னோட குட்டியை புடிச்சுக்கிட்டே தான் தூங்குமாம். வால்ரஸ்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 19 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமாம். இதே மாதிரி சீ ஆட்டரும் தரையில தூங்காதாம். இந்த மாதிரி தண்ணிக்கு மேல மிதந்துகிட்டே தான் தூங்குமாம். அதுலயும் தாய் சீ ஆட்டர்ஸ் தூங்கும் போது முதல்ல தன்னோட குட்டிய வயித்து மேல தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் தாய் சீ ஆட்டர்ஸ் தூங்குமாம். அதுலயும் இதுங்க இந்த மாதிரி தண்ணியில மிதந்துகிட்டே அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமாம். அடுத்தது ஷார்க் ஸ்லீப்பிங். பொதுவா ஷார்க் மீன்கள் வேட்டையாடும் போது தனியா போய் தான் வேட்டையாடுமாம். ஆனா தூங்கும் போது கூட்டமா சேர்ந்து கடலோட தரைமட்டத்துல தான் தூங்குமாம். ஏன்னா ஷார்க் மீன்கள் கூட்டமா இருந்தா மத்த எந்த மீன்களும் இதுங்க கிட்ட கூட வராதாம். அதுலயும் ஷார்க் மீன்கள் தூங்கும் போது கண்ணை திறந்துகிட்டே தான் தூங்குமாம். ரொம்பவும் ஆபத்தான ஷார்க் மீன்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா வெறும் 9 நிமிஷம் தான் தூங்குமாம். இதே மாதிரி ஆமைகளும் கடலுக்கடியில உள்ள பாறைகள் மேல கண்ணை மூடிக்கிட்டு தான் தூங்குமாம். அதுலயும் ஆமைகள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 18 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமாம். அடுத்தது அவுல் ஸ்லீப்பிங். ஆந்தைகள் எப்பவுமே நைட்ல தான் வேட்டையாடுமாம். இதனால காலையில ஃபுல்லா தூங்குமாம். பெரிய ஆந்தைகள் நார்மலா மரத்துல உட்கார்ந்துகிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தூங்குமாம். ஆனா குட்டி ஆந்தைகள் ரொம்பவும் வித்தியாசமா இந்த மாதிரி தலையை கீழே வச்சு காலை நீட்டிக்கிட்டு காமெடியா தூங்குமாம். அதுலயும் ஆந்தைகள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 12 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமாம். நம்ம கடைசியா பார்க்க போறது லயன் ஸ்லீப்பிங்.
சிங்கங்கள் காட்டோட ராஜா மட்டும் இல்லையாம், காட்டோட கும்பகர்ணனும் சிங்கம் தானாம். ஏன்னா சிங்கங்கள் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுச்சுன்னா தொடர்ந்து 18 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குமாம். பொதுவா சிங்கங்கள் தரையில தான் தூங்குமாம். யானைகள் கூட்டமா இருக்கிற இடங்கள்ல மட்டும் மரத்து மேல தூங்குமாம். சிங்கங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே எல்லா சிங்கமும் எந்திரிச்சிருமாம். இந்த மாதிரி சிங்கங்கள் தூங்கும் போது கூட அலர்ட்டா தான் தூங்குமாம். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விலங்கு தூங்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.